ஐயா, என்ன நடந்தது பொன் பிறப்பில்? இன்றைக்கு காலையில் ஓட்டுப்பதிவு ஆரம்பமான உடனே நம்ம மக்கள் எல்லாத்தையும் அனுப்பி நம்முடைய வாக்கு சின்னமான பானை சின்னத்துக்கு வாக்குகளை பதிவு பண்ணிட்டேன்னு சொல்லி மக்கள் எல்லாத்தையும் வாக்குச்சாவடிக்கு அனுப்பிட்டு இருந்தோம். நம்ம மக்கள் சாரையாக போய் வாக்கு சின்னத்தில் போய் நம்முடைய சின்னத்துக்கு பானை சின்னத்துக்கு ஓட்டு கொடுக்குறதால இந்த பாமக சார்ந்தவங்களும் இந்து முன்னணி வீரர்களும் வந்து பானையை போட்டு உடைச்சி இங்கே வராதுங்கடா படம் தேடி அப்படி ஓட்டு போடுங்களா அப்படின்னு நட்டிட்டு ஓட்டு போட துரத்திட்டு இருந்தாங்க. அதனால் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களா, போலீஸ் வந்து அங்கே துரத்திக்கிட்டு இருக்கும்போது மக்கள்லாம் போய் எதையும் மீறி ஓட்டு போட்டாங்க. தொடர்ந்து நம்ம மக்கள் எல்லாத்தையும் போய் அனுப்பிக்கிட்டே இருந்தோம். மக்கள் ஒட்டுமொத்தம் போய் ஓட்டு போட்டு இருக்கும்போது அங்கே உள்ள அந்த அவங்களுடைய முகவர்கள் வந்து பூர்த்தியாகி வந்து பாமக பறையர்கள் ஓட்டுனா போது சராசரியாக வந்துக்கிட்டு இருக்குது. என்ன அங்கே தடுத்து நிறுத்துறீங்க, நீங்கள் அங்கே தடுத்து நிறுத்த எல்லாத்தையும் வராமல் கட்டி அடிக்கணும்னு சொன்னீங்க. நாங்கள் அவங்க கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. போட்டு அவங்க போட்டு பதிவாகிட்டு இருக்கு பானை சின்னத்துக்கு என்ன தடுத்துன்னு சொல்லி அங்கே தகராறு வாங்க தகவல் வந்த உடனே அவங்க வந்து என்னென்னா அப்படின்னு நம்ம சொல்லி மீறி எல்லாம் ஓட்டு போட்டுருக்காங்க. அந்த பெரிய ஆதங்கத்தில் கிட்டத்தட்ட பண்ணுற முடியலாம் ஒரு 150 பேர் முன்னாடி வந்து ஊருக்கு சராசரியாக அடிச்சு கேட்குதா? இல்லை, கொஞ்சம் பொறுமையாக கேட்குதா? அந்த ஓட்டு பதிவாகிட்டு இருந்தது அந்த வெறி தாங்க முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் வந்து உள்ள விட்டுக்கட்டை கட்டி கையில் பெட்ரோல் கேனான உள்ள பூந்து சாரை வந்து கண்ணில் மாட்டினவங்க ஆண் பெண் எல்லாத்தையும் ஒவ்வொரு சார் அடித்தாங்க. அடிச்சு எல்லா வீட்லையும் இரு பக்கமும் அந்த ஓட்டு வீடு கிட்ட வீடு எல்லாத்தையும் கூற கீரை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அடிச்சு சாரை அடிச்சு நொறுக்கி வீதியாக நோய் துரத்தி அடித்தாங்க. பெண்கள்லாம் குழந்தைகள் தூக்கிட்டு ஓடும்போது அவங்கள துரத்தி அடித்தாங்க. மிக கொடூரமான ஒரு அராஜக வன்முறை கட்ட வீழ்த்து விட மாட்டேன். அப்படி ஒரு கொடூரமான அதனால் பாதிக்கப்பட்டு போய் 2 பேர் தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டல். உங்களுக்கு எல்லாம் அடிபட்டுருக்கு? எனக்கு கையில் அடிபட்டு எனக்கு கை அடிபட்டு எனக்கு கை வலி உள்ள தாங்க வைக்கலாம் அந்த கண்டிஷனில் இருந்துருக்கேன். இன்னும் என் கூட இங்கே ஏகொண்ட மருத்துவமனையில் உங்களுக்கு என்ன அடி பேசு தலைவர் போயிருக்காரு பார்க்கறதுக்கு. தலைவர் பார்த்துப்பாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. தலைவர் பார்த்து தலைவர் தலைவர் அங்கே போயிட்டார். தலைவர் பார்த்து தலைவர் காப்பாற்றிடுவாங்க. தலைவர் அதுக்காக தான் அங்கே போயிட்டார். அவங்களால நான் மட்டும்தான் வந்தேன். தலைவர் அங்கே போயிட்டார். அழுவாதீங்க அப்படியா? நீங்கள் போயிட்டு தான் வந்தேன். அங்கே போயிட்டு தான் வந்தேன். ஐயா ஐயா தலைவர் போயிட்டாரு, தஞ்சாவூர் போயிட்டாரு. ஃபீல் பண்ணாதீங்க, தலைவர் போய் பார்த்துக்கிறேன். ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு தான் ஐயா போட்டு அடிச்சு உடச்சாங்க. பேசுதா ஐயால அடிச்சு ஓடுகள்லாம் உடச்சி நிறைட்டாங்க. கேட்டதால் தான் தலைவர் போயிட்டார் தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டலுக்கு. தலைவர் பார்த்துப்பார். நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாது. அதெல்லாம் அழுவாதீங்க, ஒன்றும் தலைவர் பார்த்துப்பார். நீங்கள் பார்த்துக்கலாம். போலீஸ் ஃபுல்லாக பாதுகாப்பு பண்ணாங்க. போலீஸ் ஃபுல்லாக தலைவர் தஞ்சாவூர் தலைவர் தலைவர் பார்த்துப்பார். ப்ரோ கால் வருது. ஈஸிக்கே கட்டி விடு. நீங்கள் மொதல் வீடு உங்கள் வீடு மொதல் வீடு பசங்க மாட்டிடுவாங்க. ஆமாம்
அந்த தம்பி பேசிட்டோம் என்னன்னு தெரியட்டும். ஆனந்த் அதான் தம்பி பேசிட்டோம். நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் வாங்க பிரதர், நீங்கள் வாங்க, வெளியே போட்டு வாங்க, இப்படி வாங்க. காலையில் எங்களால் நாங்கள் வந்து தம்பிங்க தோழர் சார் அன்பா ஏய் காலையில் நடந்து நாங்கள் எங்களோட காலையில் பிரச்சனை நடக்கணும் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும், பதட்டமான கூத்துன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி கூத்து வந்து பதட்டமான கூத்து. அதனால் சரி கண்டிப்பாக பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் காலையில் போய் எங்களோட வார்த்தையை செலுத்திட்டு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எங்களால் முடிஞ்சது வயசானவங்களை கொண்டு போய் விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்தோம். அப்படி நாங்கள் போகும்போது தலைவர் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா தெளிவாக பேசிக்கிட்டு அவரை பற்றி இழிவான வார்த்தைகள் பேசிட்டு நம்ம சின்னமான பானையை போட்டு என்னடா பண்ணுவீங்க அப்படின்ட்டு பாமகக்காரங்க அந்த அம்மா கட்சியை சேர்ந்தவங்க இவங்க வந்து அதை போட்டு உடச்சிட்டு இருந்தாங்க. பானையை போட்டு உடச்சிட்டு சொல்கிறதுக்கு அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அசிங்கமான வார்த்தை, ரொம்ப கேவலமான வார்த்தைகள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து சரி ஓகே நம்மளுக்கு தேவை நம்ம வாக்கு செலுத்திட்டு வந்துடலான்ட்டு நாங்கள் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எலெக்ஷன் பூத்துக்கு ஒரு 3 வீட்டு வந்தாலும் இதெல்லாம் நடந்தது. நாங்கள் ஓட்டை செலுத்திட்டு வந்ததுக்கப்புறம் தெருவில் வந்து நாங்கள் வந்து தெருவில் வந்துட்டு முடிஞ்சளவு வயசானவங்கள்ட்ட தெரியாதவங்கள்ட்ட நம்ம சின்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேமரா இது பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து அங்கே வந்துட்டு அங்கேயும் தெருவுக்குள்ளேயே வந்து நீங்கள் என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரப்பையலை அப்படின்னு அவங்க ரொம்ப இழிவான வார்த்தை. தலைவரை பற்றி நாங்கள் நிற்கிறவங்களை பற்றி ஒரு ஃபஸ்ட்டு வந்தவங்க ஒரு 50 பேர் கிட்டத்தட்ட 50-60 பேர் நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் கண்டுக்கலை, சரி அவங்க ஏதோ பேசப்போம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா எங்கள் இதில் ரொம்ப பொறுக்க முடியாத வார்த்தையெல்லாம் சொன்னதும் எங்கள்லேருந்து ஒருத்தர் பெரியவர் போய் கேட்டார், ஏன்ப்பா அந்த மாதிரி பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒரு இடையூறு பண்ணாமல் உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்டப்ப அந்த பெரியவர் அடிச்சிட்டாங்க. அதை கேட்க போனதுக்கு நாங்கள் போய்ட்டு ஏன்ப்பா இது பண்ணி என்ன நான் தேவையில்லாமல் பேசுகிறீங்க ஜாதி பேரை சொல்லி நீங்களாம் ஆளாடா அப்படின்ட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களை அடிக்க ஆரம்பித்ததும் நாங்கள் அவங்க 50 பேருக்கு அடிக்கணும், நாங்கள் ஒரு 10 பேர் தான் நிற்கிறோம். அடி வாங்கிட்டு வந்துட்டோம். அடிக்க ஆரம்பிச்சதும் எங்களால் முடியலை. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த 10 பேர் அந்த 50 பேரும் போயிட்டு ஃபோன் போட்டு பக்கத்தில் இருந்த ஊருக்கு தான் ஃபோன் பண்ணி வர வச்சுருங்க. இது பிளானடாக என்னன்னு தெரியல, பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. எலெக்ஷன் நிப்பாட்டு ஒரே காரணனால இப்போ பிளான் பண்ணி பக்கத்து ஊருக்கு ஃபோன் பண்ணி பொன்புடிக்காடுங்களாம் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. 300 பேருக்கு மேலே 300 மேற்பட்ட பேர் தான். அவ்வளோ பேர் வந்துட்டு எங்கள் லேடிஸு எல்லாமே நிற்கிறோம். சரி என்னதான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்து நிற்கிறோம். கத்தி தான் அதிகம், எல்லார் கையிலையும் கத்தி இரும்பு லாடு ரோட்டில் கிடந்த கல் ஒருத்தர் மேலே நெஞ்சில் தூக்கி கல்லை போட்டாங்க. அவர் தான் தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கார். நெஞ்சில் தூக்கி கல்லை தூக்கி போட்டு அவருக்கு என்ன அவர் அப்படியே ஏதோ ஆகிட்டாருன்னு நினச்சிக்கோம். அதுக்கப்புறம் மூச்சு இருந்து வந்துட்டோம் ஹாஸ்பிட்டலில் முடியாது. அந்தளவுக்கு வந்து லேடிஸ்லாம் பக்கா ஏகப்பட்ட அடி. எங்கள் அம்மாவுக்குலாம் அடி. எங்கள் அம்மா நின்றுட்டு இருந்தாங்க, அவங்களுக்குலாம் எங்கள் கல்லால் அடித்து ரத்தம் தையல் போட்டுருக்காங்க ஹாஸ்பிட்டலில். அவ்வளோ லேடிஸ் எல்லாம் கட்டையாலே அடித்தாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தடுத்து பார்த்தோம். அவங்க எல்லாம் வெப்பன் வச்சுருந்தாங்க, கத்தி இதுன்னு. எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு பின்னாடி போனவங்கள கூட அடிக்க ஆரம்பித்தாங்க. பிரச்சனை வேணாம்னு சொல்லிட்டு போனவங்க எல்லாத்தையும் அடித்தாங்க. ஒரு வீடு கூட இல்லை, 150 வீட்டுக்கு மேலே. நியூஸ் சேனலில் சொல்கிறாங்க 20 வீடு 30 வீடு. கிடையவே கிடையாது. எங்கள் தெருவில் கிட்டத்தட்ட ஒரு 250 வீடு இருக்கும். அதில் அந்தாண்ட ஒரு 50 வீடு தான் தப்பிச்சிருக்கும். 150 வீடு அதுக்கு மேலே சுத்தமாக இல்லை. உள்ளுக்குள்ளே இருந்த டிவி 2 வீலர் எல்லாத்தையுமே நாசம் பண்ணாங்க. 2 வீலர்லாம் அடித்து அவ்வளோ இது. அம்பேத்கர் நற்பணி மன்றம் இது வச்சுருந்தோம், அதை அடிச்சு போர்டை அடித்து உழைச்சிட்டு பிசிகே கொடிக்கம்பத்தை அடிச்சுட்டு அந்த இயக்கத்துக்கு ஒரு கட்டணம் வச்சுருக்கோம், அதையும் ஃபுல்லாக அடித்து உடைச்சிட்டு அந்தளவுக்கு பண்ணுறீங்க. எல்லாமே அவங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்க. இன்னொரு வேலை போலீஸ்காரங்க வந்தாங்க. வந்துட்டு எல்லோரும் முடிஞ்சு ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை நடக்கும் போது ஃபோன் பண்ணுவோம். போலீஸ் வரலை. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேலே நின்றுக்கிட்டே அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து 2 மணி நேரம் சண்டை நடக்குது. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் யாருமே வரல. போலீஸ் பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் போலீஸ் வந்தாங்க. ஒரு போலீஸ் வந்து யாருமே பிடிக்கல. அது ஒரு 40-30 போலீஸ் வந்திருப்பாங்க. அவங்களால ஒருத்தவனை கூட கைது செய்ய முடியல அந்த ஸ்பாட்டில் இருந்தவங்க. நாங்களாம் அடிபட்டுட்டு நாங்களாம் ரத்தம் ஒழுக ஒரு பையன் மாட்டினோம். அவனை பிடிச்சி கொடுத்தோம். அவனும் இப்போ இருக்கானா வெளிவிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவனை பிடிச்சி நாங்கள் தான் கொடுத்தோம். அவனை கூட அடிக்கலை. எங்களால் முடிஞ்சிருந்தால் அவங்க ஒருத்த மாட்டினது ஏதோ செஞ்சிடலாம். ஆனால் நான் அவனை அடிக்கலை. போலீஸ் வந்தாங்க, அவங்க கையில் ஒப்படைச்சிட்டோம்.
கொடுத்துட்டோம். அந்த அளவுக்கு நடந்திருக்கு ஊரில். மெயின் வந்து நம்ம தலைவருக்கு பானச்சின்னத்துக்கு ஓட்டு ஆமாம், பானச்சின்னத்துக்கு இப்படியே கேட்டாங்க, பானச்சின்னத்துக்கு ஏன்டா ஓட்டு போகிறீங்க, அவ்வளோ பெரிய ஆளை நீங்கள் எங்கெல்லாம் மீறி போயிடுவீங்களா? ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் நேம் என்னன்னு தெரியல, பெரியவர் தான் நான் வயசில், நீங்களாம் வந்துடுவீங்களா, ரொம்ப கொச்சையானவரை சொல்லி நம்ம கம்யூனிட்டி நேமை சொல்லி நீங்கள் வந்துடுவீங்களாடா, ஓட்டு போடுங்கடா, உங்களை பூத்துலேயே வச்சு கையை விட்டுட்டாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், ஏன் ஐயா அப்படி பேசுங்க, நீங்கள் உங்கள் ஓட்டை நாங்கள் கேட்டோமா, எங்களோட ஓட்டை நாங்கள் போகிறோம், அதே செய்கிறீங்க தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். இதுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். தலைவர் வந்து தஞ்சாவூர் போயிருக்காருப்பா, அந்த பசங்களை பார்க்கறதுக்கு உங்களையும் வந்து பார்ப்பாரு. அங்கே ஃபுல்லாக தலைவர் பேசி உயரதிகாரி காவல்துறை ஐஜி எல்லாமே போட்டாங்க, மக்கள் சேஃப்டியாக பாதுகாப்பு ஃபுல்லாக போட்டாச்சு, பின்னாடி மக்கள் போட்டாங்க பாதுகாப்பு. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, தலைவர் நடவடிக்கை எடுக்கலாம். தலைவர் இருக்கார் நமக்கு வந்து நம்ம வாழ்க்கை ஊரில் வந்து எல்லாத்துக்கும் தலைவர் அடித்தவங்க பார்த்துப்பாரு. அடித்தவங்க எங்களை ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க, அடித்தவங்க 30 எல்லாம் ஓடிட்டாங்க, கொஞ்சம் சதறி எல்லாமே நிற்கிறாங்க. நாங்கள் எங்கே நிற்கிறோன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி தான் அங்கே நிற்கிறாங்க. போலீஸுக்கிட்ட சொல்கிறோம், ஃபோர்ஸ் வந்தது, அவங்க என்ன ஃபோர்ஸ் தெரியல, ஃபோர்ஸ் வந்தது. அங்கே சார் நிற்கிறாங்க சார், என்ன அடித்து நிற்கிறான் சார், போங்க சார் அப்படின்னு. அவங்க அதை பற்றி கேர் பண்ணிக்கவே இல்லை. அவங்க இப்படியே இருப்பான், நடவடிக்கை எடுப்போம் இதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அமைதியாக இருங்க, நீங்கள் அமைதியாக இருங்க. அடிப்பட்ட நாங்கள் எப்படி அமைதியாக இருப்போம்? தலைவர் பேசிட்டாரு, நீங்கள் உடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டடியா, தம்பிக்கு உங்களுக்கு ஐவி அவனுக்கு இன்னொரு பையனுக்கு இங்கே கண்ணு அடி அவர் எங்கே போயிட்டாரு அந்த தம்பி? அவனுக்கு வந்து கத்தியை வச்சு வெட்டிட்டாங்க. கத்தி அவன் எங்கே போயிட்டாரு அந்த தம்பி? அவன் இப்போ தான் ஃபோன் வச்சுக்கிறாங்க. இல்லை நீங்கள் பயப்படாதீங்க, தலைவர் பார்த்துப்பார். சரியா? சரி.